அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் 13 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என்று அவருடைய சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்பில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் மற்றொரு வாரிசான தீபக்கும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கானது கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்பில், அதாவது வருமான வரி பாக்கி முதலில் 36 கோடி ரூபாய் என்றும் பின்னர் 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. எனவே சரியான தொகையை தெரிவித்தால் தாங்கள் செலுத்த தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடந்த முறை வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு தான் இன்று நீதிபதி சரவணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்று தீபா தரப்பில் ஒரு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வரி பாக்கி தொடர்பாக 2 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரிக்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அதுவரைக்கும் இந்த வரி பாக்கி வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.